ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிஓஏக்கான ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல, உங்களுக்கு இன்னும் எதெல்லாம் தெரியல அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களால் இதை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் வந்துட்டு எந்தெந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போவே நான் அந்த கொஷின்ஸை சொல்லவே நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸ்டார்ட் அ ப்ரோக்ராம் அண்டு ரன் அ ப்ரோக்ராம். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறது, ரன் பண்ணுறது, இது ஜஸ்ட் பேசிக். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப பேசிக். இது நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின். மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ரன் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ஸ்விட்ச் பிட்வீன் விண்டோஸ். சரிங்களா? நிறையா ப்ரோக்ராம்ஸை எப்படி ரன் பண்ணுறது? சரிங்களா? இதுதான் தேர்ட் கொஷின். அண்டு ஸ்விட்ச் பிட்வீன் விண்டோஸ், அது அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு இடையில் நம்ம ஸ்விட்ச் ஆகிறது. சரிங்களா? ஸ்விட்ச் பிட்வீன் விண்டோஸ், இதில் நம்ம பேசிக்காக இருக்கிறது தான். ஓகே, ஃபோர்த் பாருங்கள். பூட் லினக்ஸ், மெயின்டைன் யூசர் அக்கௌண்ட்ஸ். சரிங்களா? லினக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் ரேர். ஓகேங்களா? ஆனால் ஜஸ்ட் இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ப்ரிப்பேர் எ கவர்மெண்ட் ஆர்டர் கவரிங் ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸ், ஃபாண்ட் சைஸு, ஸ்டைல்ஸு, போல்டு, அண்டர்லைன், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், இந்த மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், இன்டெண்டிங் பேராகிராஃப்ஸ், ஸ்பேசிங் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், டேப்ஸ், செட்டிங்ஸ் இன் எம்எஸ் வேர்டு. அதாவது எம்எஸ் வேர்டில் கவர்மெண்ட் ஆர்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஃபாண்ட் சைஸு, ஸ்டைல் பண்ணுறது, போல்டு, அண்டர்லைன், இந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த ஃபார்மேட்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின். பெர்ஃபார்ம் ஃபைண்டிங், டெலிட்டிங் அண்டு ஆடிங் ரெக்கார்ட்ஸ். ஒரு ரெக்கார்டை எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்க, எப்படி டெலீட் பண்ணுவீங்க, எப்படி ஆட் பண்ணுவீங்க. ஃபார்மேட்டிங் காலம்ஸ், ரோ ஹைட், மெர்ஜிங், ஸ்ப்ளிட்டிங் காலம்ஸ் எக்ஸட்ரா இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஸோ இந்த கொஷின் எதை பேஸ் பண்ணியிருக்கு, எதில் பண்ணணும்? ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில். சரிங்களா? ஒரு ரெக்கார்டை ஃபைண்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அது காலம்ஸ், ரோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் சிக்ஸ்த் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து செவன்த் ஒன் பாருங்கள். கஸ்டமைஸ் தி டாஸ்க் பார். டாஸ்க் பாரில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதை கஸ்டமைஸ் எப்படி பண்ணுவீங்க, நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது செவன்த் கொஸ்டின். எயித்து கொஸ்டின். சென்ட் எ ஃபைல் டு ரீசைக்கிள் பின் அண்ட் ரீஸ்டோர். ஒரு ஃபைலை, சரிங்களா, ரீசைக்கிள் பின்னுக்கு அனுப்பிட்டு எகெயின் அதை ரீஸ்டோர் பண்ணணும். ஓகே, இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எம்எஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு இதுலேருந்து கேட்டிருக்காங்களே இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ நான் அதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால் இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த எம்எஸ் வேர்ட்லேருந்து கேட்டிருக்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர், இந்த மாதிரி எம்எஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு, எக்ஸல் இதில் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம எதை பார்த்துட்டோம்? ஓகே, எயித்து கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃபைலை ரீசைக்கிள் பின்னுக்கு சென்ட் பண்ணுறதுனா என்ன? நம்ம ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ரீசைக்கிள் பின்னில் போய் நம்மளுக்கு அங்கே போயிடும். சரிங்களா? அது எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது? நீங்கள் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிங்கன்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போகுது. அந்த ரீசைக்கிள் பின்னில் போகிற ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். அங்கே ரீஸ்டோர்னு கேட்கும். ரீஸ்டோர் கொடுத்துட்டிங்கன்னா எகெயின் அந்த ஃபைல் எங்கே வந்துடும்? நம்மளுக்கு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு மறுபடியும் வந்துடும். ஸோ அதை ரீசைக்கிள் பின்னுக்கும் ரீஸ்டோர் நம்ம பண்ணுறது. ஒரு ஃபைலை ரீசைக்கிள் பின்னில் அனுப்பி எகெயின் ரீஸ்டோர் பண்ணுறது. சரிங்களா? இந்த கொஷினை கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒருவேளை தெரியல அப்படின்னா அது கொஞ்சம் இந்த கொஷினை, எயித் கொஷினை கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நைன்த் கொஸ்டின். கிரியேட் ஃபோல்டர்ஸ் அண்ட் ரீநேம் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இன் லினக்ஸ்.
சரிங்களா. லினக்ஸில் ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரீநேம் பண்ணுறது, இது லினக்ஸில் மட்டும் இல்லாமல் நம்மளோட விண்டோஸ்லேயும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஓகே, ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ரீநேம் பண்ணணும் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷனுமே இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா நீங்கள் அதை அதாவது அந்த ஃபோல்டர் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாவே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது பேசிக்காக மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒருவேளை தெரியலைன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 10th கொஸ்டின். ப்ரிப்பேர் எ நியூஸ் லெட்டர் வித் பார்டர்ஸ் 2 columns text, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அண்டு இன்சர்ட் எ கிராஃபிக் இமேஜ் அண்டு பேஜ் லேஅவுட் இன் எம்எஸ் வேர்ட். ஓகேங்களா. பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் கொடுக்கணும். சரிங்களா. எம்எஸ் வேர்டில் தெரியலைன்னா அதை ஒன்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நியூஸ் லெட்டரை எப்படி எம்எஸ் வேர்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது, பார்டர் வச்சு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. 2 காலமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம்னு 2 காலமாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதோட ஹெட்டர் ஃபுட்டர் வந்துட்டு வைக்க சொல்கிறாங்க. ஹெட்டரில் நம்ம ஏதாவது ஒரு ஹெட்டிங்கோ இல்லை அதுக்கு ரிலேட்டடாக, சரிங்களா, நியூஸ் லெட்டருக்கு ரிலேட்டடாக ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் ஹெட்டரில். ஃபுட்டரில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் சம்திங் உங்களுக்கு அங்கே என்ன கொடுக்கணுமோ அது நீங்கள் ஹெட்டர் ஃபுட்டர் வந்துட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிராஃபிக் இமேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 11வது கொஸ்டின். கனெக்ட் தி ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் என்டர் தி டேட்டா இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் ஒர்க் ஷீட்டை வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒர்க் ஷீட் க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாஸை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எம்எஸ் வேர்டு ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரிலேட்டடாக எம்எஸ் வேர்டு எக்ஸல் இந்த மாதிரி இது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கூடுதல் கவனம் கொடுத்து பார்க்க வேண்டும். ஓகேங்களா. அந்த கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா. 12வது கொஷின் பாருங்கள். கிரியேட் அண்ட் ரிமூவ் ஃபோல்டர். இது நம்ம ரிப்பீட்டடாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஓகே, அது வந்து சம்டைம்ஸ் இங்கே நம்மளுக்கு என்ன ஓஎஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணல. ஒருவேளை அது விண்டோஸா லினக்ஸா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து 13வது கொஸ்டின். இங்கே ஸ்பெசிஃபை பண்ணல. 12வது கொஸ்டினில் எந்த ஓஎஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணல அப்படிங்கிறப்போ நம்ம நார்மலாக விண்டோஸ்லேயே பண்ணிடலாம். லினக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா. ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா. அடுத்து 13வது கொஸ்டின். மேக் தி டாஸ்க் பார் வைடர், அரேஞ்ச் ஐகான்ஸ் ஆன் தி டெஸ்க்டாப். இந்த கொஷின் எதை ரிலேட் பண்ணியிருக்கு, டெஸ்க்டாப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா. டாஸ்க் பார் வைடரை வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு ஐகான்ஸை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ டெஸ்க்டாப்பில் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு 13வது கொஷினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 14வது கொஷின் பாருங்கள். காப்பி, மூவ், டெலிட் ஃபைல்ஸ் இன் லினக்ஸ். லினக்ஸில் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது. ஓகேங்களா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறதுனாவே ஆட்டோமேட்டிக்காக அதோட மீனிங் என்ன ஆகும், பேஸ்ட் அப்படிங்கிறது கூட மீனிங் ஆகுது. ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கணும். கம்பல்சரி அதெல்லாம் பார்க்கணும். காப்பி பண்ணுறது, மூவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது, அப்ளை சொன்ன மாதிரி ரீசைக்கிள் பின்னில் அது டெலீட் பண்ணால் ரீசைக்கிள் பின்னில் போயிடும். அது எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது. ஓகேங்களா. விண்டோஸை பேஸ் பண்ணி இருக்க கொஷின், இப்போ விண்டோஸை பேஸ் பண்ணி ஒரு கொஷின், இந்த டெஸ்க்டாப்பை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்க ரொம்ப பேசிக். சரிங்களா. ரொம்ப பேசிக்கான கொஷினாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. மற்றபடி இந்த எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் அதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு எம்எஸ் வேர்ட்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை ஒர்க் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்கள் மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆயிரும். சரிங்களா. ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதோட பேசிக்ஸ்லாம். இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸ்க்கான ஆன்சர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ரொம்ப பேசிக்கானது தான். சரிங்களா. ஒர்க் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஓகே, மேபி ஒர்க் பண்ணாதவங்க ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை. சரிங்களா. உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 15வது கொஷின். கிரியேட் எ ஸ்டைல் அண்ட் அப்ளை தட் ஸ்டைல் இன் அ டாக்குமெண்ட். கிரியேட் எ டெம்ப்ளேட் ஃபார் தி ஸ்டைல்ஸ் கிரியேட்டட் அண்ட் assemble the styles for the template in MS Word. சரிங்களா. இப்போ என்ன கொஷின் இது, ஒரு ஸ்டைலை வந்துட்டு க்ரியேட் பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட்டில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் எதில் நடக்குது, MS Wordல. சரிங்களா. இதை நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 16வது கொஷின். கிரியேட் எ சார்ட்டு. சரிங்களா. சார்ட் கொஷின்ஸ் கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. என்னடா எல்லா கொஷின்ஸுமே பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க.
மற்ற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கிறது தான். அதை நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த எம்எஸ் வேர்டில் பண்ணுறது, எம்எஸ் வேர்டில் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு கால்குல அந்த 16வது கொஷினில் இருக்குது பாருங்களேன், கால்குல சார்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்துட்டு அவ்வளவா சரிங்களா அந்த சைடு யூஸ் பண்ணாதவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. இந்த எம்எஸ் வேர்டு கால்குலாம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு அவ்வளோவா அது தெரியாது. ஓகேங்களா? மற்றபடி பேசிக் இருக்கும் இல்லையா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். பேசிக்காக இந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல, பேசிக்காக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டரில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் மற்றது சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது லைஃப்பில் எல்லா பக்கமுமே நம்மளுக்கு இது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் இருக்குது. ஸோ அது அந்த ரீசனுக்காகவும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்காக அப்படிங்கிறத விட நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, 16வது கொஷினில் சார்ட்டை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கிரியேட் ஏ சார்ட் ஃபார் கம்பேரிங் தி மந்த்லி சேல்ஸ் ஆஃப் அ கம்பெனி இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் இன் கால்க். ஓகே, கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கம்பேரிங் அப்படின்னாவே என்ன மீனிங்கில் வந்துடுது, நம்மளுக்கு 2 விதமான டேட்டா கொடுக்கணும். கம்பேரிங் அப்படின்னாவே நம்மளுக்கு 2 விதமான டேட்டாஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும், ஒரு கம்பெனியோட மந்த்லி சேல்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சார்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எதில் பண்ண சொல்கிறாங்க, கால்கில். சரிங்களா? ஓகே, அடுத்து 17வது கொஷின். நான் எல்லா கொஷின்ஸையும் ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்துட்டு 100 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் பேலன்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டால் ரொம்ப நம்மளுக்கு ஒரே வீடியோவில் கவர் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப வீடியோவோட லென்த் வந்து லார்ஜாக இருக்கும், ரொம்ப லார்ஜாக இருக்கும். அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு 100 கொஷின்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ணுறேன், ரொம்ப இன்டெப்த் எக்ஸ்பிளைன் நான் பண்ணல. ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியல, இப்போ நான் சொல்கிறப்பயே உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்க்கு தெரியல, எப்படி என்ன பண்ணணும்னு தெரியல, சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா அது எந்த கொஷின்ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதை நான் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸில் எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அதை ஒர்க் பண்ணி காமிச்சிருவேன் லேப்டாப்பில். ஓகேங்களா? அடுத்து 17வது கொஷின் பாருங்கள், டிஸ்பிளே அண்ட் ஹைடு தி டாஸ்க் பார் கிளாக். ஓகேங்களா? டாஸ்க் பார் கிளாக்கை, அந்த கிளாக்கை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறது இல்லை ஹைட் பண்ணுறது. ஹைட் பண்ணுறதுனா என்ன, நம்மளுக்கு நார்மலாக அந்த ஹைடுங்கிற வார்த்தைக்கே மீனிங் தெரியும். ஹைடுனா என்ன, மறைக்கிறது. சரிங்களா? அது எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் 17வது கொஸ்டின். 18வது கொஸ்டின், கண்ட்ரோல் தி சைஸ் ஆஃப் ஸ்டார்ட் மெனு ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஸ்டார்ட் மெனு ஆப்ஷன்ஸ் அதாவது ஸ்டார்ட் மெனு ஆப்ஷன்ஸோட சைஸை வந்துட்டு நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக்காக நம்மளோட விண்டோஸில் நமக்கு இருக்கிறது தான். ஓகே, 19வது கொஸ்டின் பாருங்கள், பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஃபைல்ஸ் இன் லினக்ஸ். ஓகேங்களா? பேக்கப் எடுத்து வைக்கிறது. சரிங்களா? ஃபைல்ஸை ரீஸ்டோர் பண்ணுறது, இது இதில் லினக்ஸில். சரிங்களா? ரீஸ்டோர் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ரீஸ்டோர் அப்படிங்கிறத பார்த்தோம், இப்போவும் பார்க்குறோம், ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகேங்களா? இது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 20வது கொஸ்டின், create a monthly calendar, use cell editing operations like insert பண்ணுறது, joining, deleting, splitting, merging cells in MS Word. சரிங்களா? MS Wordல இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி ஒரு மந்த்லி கேலண்டரை வந்துட்டு க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 21வது கொஸ்டின், 21, use the data consolidate command to calculate the total amount budgeted for all departments, wages, travel and entertainment, office supply and so on in இதில் ஓப்பன் ஆஃபீஸ் கால்குல. சரிங்களா? ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் இதெல்லாம் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, இந்த இதெல்லாம். சரிங்களா? ஓகே, அடுத்து 22, கிரியேட் அண்ட் ரிமூவ் ஃபோல்டர்ஸ். ஓகே, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. 23வது கொஸ்டின், ஷார்ட் கட்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து 24வது கொஸ்டின், எக்ஸிக்யூட் தி கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கமெண்ட்ஸ் பாருங்கள், PASSWD, PASSWD, who am I, kill, write. சரிங்களா? கில் ஒரு கமெண்ட், ரைட் ஒரு கமெண்ட். ஓகேங்களா? இந்த கமெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறாங்க. இந்த கமெண்ட்டை பார்த்துனாவே டக்குன்னு ஞாபகம் வரணும், இது எதோட கமெண்ட்ஸு, லினக்ஸோட கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ PASSWD பாஸ்வேர்டு, நம்ம யூசரோட பாஸ்வேர்டு இது பண்ணுறது, ஹூ ஆம் ஐ, இந்த கமெண்ட்ஸில் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி லினக்ஸ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்த்துருப்போம்லே, அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதோட வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அடுத்து 25வது கொஸ்டின், கிரியேட் நம்பர்டு லிஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். சரிங்களா? வித் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், ரோமன் லெட்டர்ஸ்,
கிரியேட் அடுத்தது அப்படி கண்டினியூஸாக இருக்குது பாருங்களேன். கிரியேட் ஏ புல்லட்டட் லிஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் புல்லட் கேரக்டர்ஸ் இன் எம்எஸ் வேர்டு. சரிங்களா? ஸோ எம்எஸ் வேர்டில் நம்பர்டு லிஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் எப்படி நம்மளுக்கு அது எப்படி நீங்கள் காட்டுவீங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில். சரிங்களா? நம்பர்ஸ் கொடுக்கணும், ஆல்ஃபாபெட்ஸ் கொடுக்கணும், ரோமன் லெட்டர்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி அதை வந்துட்டு ஷோ பண்ணுவீங்க அப்படிங்கிறது, அதுதான் எம்எஸ் வேர்டில் எப்படி காட்டுவீங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதை அப்படியே க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 26வது கொஸ்டின். யூஸ் தி டேட்டா கன்சால்டேட் கமெண்ட் டு கால்குலேட் தி ஆவரேஜ் அமௌண்ட் பட்ஜெட்டட் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? ஸோ இதில் அப்படியே வருது பாருங்கள், இன்னும் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓகே, ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்னால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஒவ்வொரு செலவுகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதில் இது ஓப்பன் ஆஃபீஸ் கால்குலேட். சரிங்களா? ஸோ அந்த கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து நம்ம அதை கால்குலேட் பண்ணி அதோட ஆவரேஜ் வந்துட்டு நமக்கு ஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ கன்சால்டேட் கமெண்ட் டு கால்குலேட் தி ஆவரேஜ் அமௌண்ட். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த கொஷின். ஓகேங்களா? அடுத்து இன்ஸ்டால் ஏ ஸ்க்ரீன் சேவர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மொபைல்லையும் கூட யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன் சேவருங்கும் நம்ம வந்துட்டு பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு விண்டோஸு அதாவது ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து மொபைலில் எப்படி இது பண்ணுறோம், அதே மாதிரி லேப்டாப்பில் எப்படி நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 28 அசைன் எ வால்பேப்பர் டு டெஸ்க்டாப். இந்த கொஷின் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த கொஷின் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கூட நம்மளுக்கு இது கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறதுனால இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரிப்பீட்டடான கொஷின் தான். சரிங்களா? இந்த 28வது கொஷின் அசைன் எ வால்பேப்பர் டு டெஸ்க்டாப். ரொம்ப சிம்பிளான கொஷினாக நம்மளுக்கு தெரியல, ஆனால் இந்த கொஷின் வந்துட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப்பில் வால்பேப்பரை எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது இப்போ நான் ரீட் பண்ண கொஷின்ஸில் பிஃபோரில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? டெஸ்க்டாப்பில் வால்பேப்பர் எப்படி அசைன் பண்ணுறது. அடுத்து 29வது கொஸ்டின். செட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ரொம்ப சிம்பிள். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டர் ஃபுட்டர் நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு எந்த மெனு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, பேசிக்காக தெரியும். ஸோ இது ஓகேங்களா? அடுத்து 30வது கொஷின். பிரிண்ட் என்வெலப்ஸ் வித் ஃப்ரம் அட்ரஸஸ் அண்ட் டு அட்ரஸஸ் யூஸிங் மெயில் மெர்ஜுங்கிற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் இப்போவே சொல்லிடுறேன், மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இதை நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ இந்த மெயில் மெர்ஜ் கான்செப்ட் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது தியரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிக்கலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த மெயில் மெர்ஜ் கான்செப்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? இது ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மெயில் மெர்ஜ்லேருந்து தியரிக்கும் கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நம்மளுக்கு ப்ராக்டிக்கல்லையும் இந்த மாதிரி கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் தியரியில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? இந்த மெயில் மெர்ஜ் கான்செப்டை பார்க்காம விட்டுறாதீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? பிரிண்ட் என்வலப்ஸ் வித் ஃப்ரம் அட்ரஸஸ் அண்ட் டு அட்ரஸஸ் யூஸிங் மெயில் மெர்ஜ். சரிங்களா? ஸோ பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் சென்டிங் எ சர்க்குலர் லெட்டர் டு மெனி பர்சன்ஸ். சரிங்களா? ஓகே, நிறையா பர்சன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், சர்க்குலர் லெட்டரை வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள்ஸ் இன் எம்எஸ் வேர்டு. ஓகேங்களா? ஸோ இதில் எம்எஸ் வேர்டில் நம்ம வந்துட்டு பண்ணி காட்டணும். ஓகேங்களா? மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்டை மறக்காம பார்த்துக்கோங்க. அடுத்து 31வது கொஷின். ஷார்ட் டேட்டா அண்ட் ஃபில்டர் டேட்டா இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் டேட்டாவை ஷார்ட் பண்ணுறது, ஷார்ட் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே, ஷார்ட்டுங்கிறது என்ன, நம்ம இப்போ ஒரு ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு ஷார்ட் யூஸ் பண்ணுறோம். இது ஷார்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லினக்ஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஷார்ட் அப்படின்னாவே பேசிக்காக ஒரு மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டேட்டாவை ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ஏபிசிடிஇ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஏபிசிடிஇயில் அந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே மாறி மாறி இருக்குது. அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும்? ஷார்ட் பண்ணால் கடைசியில் என்ன ஆகும்? கரெக்டாக ஏல என்ன வேர்டு ஸ்டார்ட் ஆகுது, ஏங்கிற லெட்டரில் என்ன வேர்டு ஸ்டார்ட் ஆகுதோ அது ஃபஸ்ட்டு, பிங்கிற என்ன லெட்டர், பி அப்படிங்கிற லெட்டரில் எந்த வேர்டு ஸ்டார்ட் ஆகுதோ அது செகண்ட். அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொண்டு வரதுக்கு நம்ம ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டாவை ஷார்ட் பண்ணுறது, அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறது, இதில் எங்கே ஓப்பன் ஆஃபீஸ் கால்குல. அடுத்து 32வது கொஸ்டின், ஆட் அ ப்ரோக்ராம் டு தி ஸ்டார்ட் மெனு. ஓகே, ப்ரோக்ராமை ஆட் பண்ணுறது ஸ்டார்ட் மெனுவில். அடுத்து 33வது கொஸ்டின், ஆட் அ ப்ரோக்ராம் ஷார்ட்கட் இன் தி டெஸ்க்டாப். சரிங்களா, நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் ப்ரோக்ராம்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம ஷார்ட்கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது டெஸ்க்டாப்லேயே வந்துடும். சரிங்களா, ஸோ அது எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது. 34வது கொஸ்டின், கிரியேட் எ ஸ்டைல் அண்ட் அப்ளை தட் ஸ்டைல் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓகேங்களா, அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில், எம்எஸ் வேர்டில் இந்த மாதிரி ஒரு எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை ஓப்பன் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறது, அதை அப்ளை பண்ணுறது. சரிங்களா, இந்த மாதிரி கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறது தான். ஓகேங்களா, அடுத்து 35வது கொஸ்டின், ப்ரிப்பேர் ஏ டாக்குமெண்ட் இன் எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூஸ் ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதை பார்க்கலைன்னா அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, டெக்ஸ்ட்டாக ஃபைண்ட் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது, ஸ்பெல் செக் பண்ணுறது, ஆட்டோ கரெக்ட் பண்ணுறது. ரைட் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஸ்பெல் செக், ஆட்டோ கரெக்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஜென்ரேட் டேபிள் ஆஃப் கன்ஸ்டன்ஸ், அப்புறம் இண்டெக்ஸ் ஃபார் அ டாக்குமெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எம்எஸ் வேர்டில் யூஸ் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். 36வது கொஷின், கிரியேட் பிவோட் டேபிள்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிவோட் டேபிள்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, இது வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா, அடுத்து 37, ஆட் அ ப்ரோக்ராம் ஷார்ட்கட் இன் தி டெஸ்க்டாப். இது ரிப்பீட்டடாக கேட்டது. ஓகே, அடுத்து 38, கஸ்டமைஸ் தி மவுஸ் செட்டிங்ஸ். மவுஸோட செட்டிங்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுனா என்ன? நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது தான் கஸ்டமைஸ் அப்படிங்கிறது, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதுதான் 38வது கொஸ்டின். அடுத்து 39வது கொஸ்டின், இன்க்ளூட் எ பிக்சர் இன் அ ஸ்லைட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். சரிங்களா, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ளூட் எ பிக்சர். சரிங்களா, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட ஸ்லைடெல்லாம் எங்கிட்ட இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ ஸ்லைடு நிறையா மல்டிபிள் ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பிக்சரை இன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா, ஜஸ்ட் நீங்கள் அது ஒரு ஸ்லைடில் ஒரு பிக்சரை இன்க்ளூட் பண்ணிடுங்க, கொண்டு வந்துடுங்க. சரிங்களா, அதுதான். 40வது கொஸ்டின் பாருங்கள், கிரியேட் அன் அட்வர்டைஸ்மெண்ட். சரிங்களா, ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது. அடுத்து பாருங்கள், ப்ரிப்பேர் எ ரிஸ்யூம் எல்லாம் பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, தெரியலனா ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ரெஸ்யூம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு ஃபார்மேட் என்ன, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா, இது கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக கேட்குற கொஷின் தான். ஓகேங்களா, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் ஏ கார்ப்பரேட் சர்க்குலர் லெட்டர் இன்வைட்டிங் தி ஷேர் ஹோல்டர்ஸ் டு அட்டெண்ட் தி ஆனுவல் மீட்டிங் இன் எம்எஸ் வேர்ட். சரிங்களா, இப்போது நம்மளுக்கு இந்த எம்எஸ் வேர்டில் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த கார்ப்பரேட் சர்க்குலர் லெட்டர். ஓகேங்களா, இது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ரேராக கேட்குறது தான். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, ரெஸ்யூம், சர்க்குலர் லெட்டர், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேராக கேட்குறது தான். ஓகேங்களா, இருந்தாலும் இது 3ல் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எம்எஸ் வேர்டில் க்ரியேட் பண்ணுற அந்த சர்க்குலர் லெட்டர் வேணால் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பாருங்க. ஓகேங்களா, அடுத்து 41வது கொஸ்டின், கிரியேட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ். சரிங்களா, கிரியேட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் டேட்டாபேஸ். சரிங்களா, அண்ட் தி லிஸ்ட் தி டேட்டா ஆன் தி ஸ்க்ரீன் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். சரிங்களா, ஓப்பன் ஆஃபீஸ் பேஸில் ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், டேட்டா பேஸாக அதை வந்து க்ரியேட் பண்ணணும், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கணும். ஓகேங்களா, அந்த டேட்டாவில். 42வது கொஸ்டின், எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ் ஏ ஃபோல்டர். ஒரு ஃபோல்டரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, எப்படி கொலாப்ஸ் பண்ணுறது. ரன் அ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர். 43வது கொஸ்டின் பாருங்கள்,
ரன் அ ப்ரோக்ராம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர். சரிங்களா, எக்ஸ்ப்ளோரரில் இருந்து ஒரு ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுவீங்க? 64வது கொஸ்டின், இம்போர்ட் தி டேட்டா ஃப்ரம் கால்க் இன் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். சரிங்களா, ஓப்பன் ஆஃபீஸ் பேஸில் ஒரு டேட்டாவை எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க? சரிங்களா, அடுத்து 45வது கொஸ்டின், ப்ரிப்பேர் எ ஒர்க் ஷீட் ஷோயிங் தி மந்த்லி சேல்ஸ் ஆஃப் அ கம்பெனி இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொஷின் பார்த்தோம். சரிங்களா, இதே மாதிரி பார்த்தோம் சார், ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இதே மாதிரி கொஷின். சரிங்க, ப்ரிப்பேர் ஒர்க் ஷீட் ஷோயிங் தி மந்த்லி சேல்ஸ். சரிங்களா, ஒரு கம்பெனியில் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். சரிங்களா, அந்த டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் மந்த்லி சேல்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா, அது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒர்க் ஷீட்டாக நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு என்ன காட்ட சொல்லியிருக்காங்க, ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷோயிங் டோட்டல் சேல்ஸ், ஆவரேஜ் சேல்ஸ். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு டோட்டல் சேல்ஸையும் மொத்தமாக எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் அதோட ஆவரேஜ் சேல்ஸ். சரிங்களா, அதை நீங்கள் வந்துட்டு காமிக்கணும். அதுதான் நம்மளுக்கு கொஷின். சரிங்களா, அடுத்த 46வது கொஷின், ப்ரிப்பேரிங் எ ஸ்டேட்மெண்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் ரிசல்ட் 10 ஸ்டூடெண்ட் இன் 5 சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா, அதாவது 5 சப்ஜெக்ட்டுக்கு 10 ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. யூஸிங் ஃபார்முலா டு கெட் டிஸ்டிங்ஷன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்கிறாங்க? யாரெல்லாம் டிஸ்டிங்ஷன், யாரெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ், யாரெல்லாம் செகண்ட் கிளாஸ், யாரெல்லாம் ஃபெயில், அண்டர் ரிசல்ட் காலம் எகெயின்ஸ்ட் ஈச் ஸ்டூடெண்ட் இன் எக்ஸல். இது எங்கே எதில் பண்ண சொல்கிறாங்க? எக்ஸலில். சரிங்களா, அடுத்து 47வது கொஸ்டின், ப்ரிப்பேர் ஏ கவர்மெண்ட் ஆர்டர் கவரிங் ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அது நம்ம எம்எஸ் வேர்டில் பார்த்துருப்போம். அதே விஷயத்தை இப்போ இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பண்ண சொல்கிறாங்க. ப்ரிப்பேர் ஏ கவர்மெண்ட் ஆர்டர் கவரிங் ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸ், ஃபாண்ட் சைஸு, ஸ்டைல்ஸு, போல்டு, அண்டர்லைன், இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் அது வந்து எம்எஸ் வேர்டு, இது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். சரிங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து 48வது கொஸ்டின், ஓகே, ஒரு ஃபைலை இல்லைன்னா ஒரு ஃபோல்டரை ரீநேம் பண்ணுறது. ஸோ சிம்பிளான கொஷின் இது. 49வது கொஸ்டின், ஷார்ட் அ ஃபோல்டர். ஓகேங்களா, ஃபோல்டரை எப்படி ஷார்ட் பண்ணுவீங்க? 50வது கொஸ்டின், கிரியேட் எ டேபிள் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது. இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஓகே, சிம்பிளான கொஷின்ஸ். 51, பெர்ஃபார்ம் தி ஆப்ரேஷன் ஆன் சீட்ஸ், ஃபைண்டிங், டெலிட்டிங், ஆடிங் ரெக்கார்ட்ஸ். இதையும் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஓகே, அது வேறு. அதாவது அது வந்து ஓப்பன் ஆஃபீஸ், ஓகே, ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்காக இருக்கலாம். இதே விஷயம் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்காக இருக்கலாம். எம்எஸ் எக்ஸலில் பண்ண சொல்கிறாங்க அதே விஷயத்த. சரிங்களா, ஓகே. அடுத்து 52, ப்ரிப்பேர் எ நியூஸ் லெட்டர் வித் பார்டர்ஸ். சரிங்களா, இதுவும் நம்ம பார்த்தது தான். இதுவும் நமக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க இதே கொஷின். சரிங்களா, ஸோ அது எம்எஸ்ஸா என்னன்னு தெரியல. ஓகே, இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ப்ரிப்பேர் எ நியூஸ் லெட்டர் வித் பார்டர்ஸ், 2 காலம்ஸ் இருக்கணும். ஸோ அது ஹெட்டர் ஃபுட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். கிராஃபிக் இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, 53வது கொஸ்டின், டிஸ்பிளே தி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டியே டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. எதோடது? ஃபைலு இல்லைன்னா ஃபோல்டரோடது. அடுத்து 54வது கொஸ்டின், யூஸ் கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் டு மூவ் எ ஃபைல். அதாவது ஒரு ஃபைலை மூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? கட் பண்ணி, ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துல வேறு ஒரு லொக்கேஷனுக்கு பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸை நமக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, அது யூஸ் பண்ணி காட்ட சொல்கிறாங்க ஒரு ஃபைலை வந்துட்டு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. 55வது கொஸ்டின், செட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஹெட்டர் ஃபுட்டரை வந்துட்டு எப்படி செட் பண்ணுவீங்க? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து 56வது கொஸ்டின், கிரியேட் எ சார்ட். ஓகே, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சரிங்களா, எக்ஸலில் ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணணும் மந்த்லி சேல்ஸ்க்காக. ஓகே, அடுத்து 57வது கொஸ்டின், ப்ரிப்பேர் ஏ டாக்குமெண்ட் வித் கிரியேட் ஏ ஸ்டைல் அண்ட் அப்ளை தட் ஸ்டைல். ஓகே, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 58வது கொஸ்டின், யூஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன். ஓகே, நம்மளுக்கு இதுவும் ரிப்பீட்டடாக தான் இருக்குது. சரிங்களா, மூவ் அண்ட் காப்பி ஃபைல்ஸ் வித் மவுஸ். ஓகேங்களா, 59வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது, மூவ் பண்ணுறது, எதில் இது பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க? மவுஸை யூஸ் பண்ணி. சரிங்களா, வித் மவுஸ். 60வது கொஸ்டின் பாருங்கள், கிரியேட் எ புல்லட்டட் லிஸ்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். சரிங்களா, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் புல்லட்டட் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த புல்லட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹோம்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் இல்லையா? ஓகே, அதுதான். ஓகே, 61வது கொஸ்டின், யூஸ் தி டேட்டா கன்சாலிடேட் கமெண்ட் டு கால்குலேட் தி டோட்டல்
அமௌண்ட் பட்ஜெட்டட் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான். ஸோ இது வந்துட்டு எக்ஸலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்த 62வது கொஸ்டின், கிரியேட் எ டேபிள் யூஸிங் டேபிள் மெனு இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். 63வது கொஸ்டின், கிரியேட் எ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மேத் கால்குலேஷன்ஸ் டோட்டலிங் தி காலம் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓகேங்களா, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணினா ஒரு மேத் கால்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்த 64வது கொஸ்டின், சர்ச் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை யூஸிங் சர்ச் கமாண்ட். ஓகேங்களா, சர்ச் கமாண்டை கொடுத்தா அந்த கமாண்டை கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலையோ இல்லை ஃபோல்டரையோ சர்ச் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். 65வது கொஷின், டிஸ்பிளே தி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ரிப்பீட்டட் கொஷின். 66, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் தி டெக்ஸ்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். இதுவும் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க, டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகே. அடுத்து 67வது கொஸ்டின், யூஸ் ஷார்ட் டேட்டா ஃபில்டர் டேட்டா இன் அ ஒர்க் ஷீட் அண்ட் கிரியேட் எ pivot table in Excel. Repeated question. So இது important. சரிங்களா. அடுத்த 68, create a monthly calendar, use cell editing operations like insert, join, delete, இதெல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் எதில் நடக்கணும், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில். ஓகேங்களா. 69வது கொஸ்டின், ஃபைண்ட் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நேமை வச்சு ஒரு ஃபைலை இல்லைன்னா ஃபோல்டரை நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து 70வது கொஸ்டின், டீஃப்ராக்மெண்ட் தி டிஸ்க் யூஸிங் டிஸ்க் டீஃப்ராக்மெண்டர். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் கொஞ்சம் நம்மளுக்கு இன்டெப்த்தாக போகும். ஓகே, ஜஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது வந்து ரேராக கேட்குறது தான். சரிங்களா, ரொம்ப ரேராக கேட்குற கொஸ்டின் தான். 71, டெலிட் அண்ட் ஆட் ரெக்கார்ட்ஸ் இன் கால்க். கால்கில் ஒரு ரெக்கார்டை எப்படி ஆட் பண்ணுவீங்க, எப்படி டெலிட் பண்ணுவீங்க, அதுதான். 72வது கொஸ்டின், கிரியேட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் டேட்டாபேஸ். ஓகே, இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிப்பீட்டட் ஆக்சஸில். இது வந்து ஆக்சஸில் பண்ண சொல்லியிருக்காங்க. 73வது கொஸ்டின், கிரியேட் நம்பர்டு லிஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ், நம்பர்ஸ், ஆல்ஃபாபெட்ஸ், ரோமன் லெட்டர்ஸ். ரிப்பீட்டட் கொஸ்டின். இது எங்கே பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில். அடுத்து 74, கண்ட்ரோல் தி ஸ்பீக்கர் வேல்யூம். ஸ்பீக்கரோட வேல்யூமை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. 75வது கொஸ்டின், ரெக்கார்ட் அண்ட் சேவ் அன் ஆடியோ ஃபைல். ஒரு ஆடியோ ஃபைலை, அதாவது ஒரு ஆடியோ ஃபைலை வந்துட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்க, ஆடியோவை எப்படி ரெக்கார்ட் பண்ணி எப்படி சேவ் பண்ணுவீங்க ஆடியோ ஃபைலாக. சரிங்களா. அடுத்து 76வது கொஸ்டின், சர்ச் ஃபார் அ வெப்சைட் யூஸிங் எ ப்ரௌசர் ஒர்க்கிங் இன் லினக்ஸ். சரிங்களா. அடுத்து 77வது கொஸ்டின், பெர்ஃபார்ம் வேரியஸ் queries இன் எம்எஸ் ஆக்சஸ். சரிங்களா, இது கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. 78வது கொஸ்டின், கிரியேட் ஏ புல்லட்டட் லிஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் புல்லட் கேரக்டர்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில். ஓகேங்களா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 79வது கொஸ்டின், கனெக்ட் ஏ பிரிண்டர் டு தி பிசி. பிசியில் பிரிண்டரை கனெக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் தி ஸ்பீக்கர் வேல்யூமை கண்ட்ரோல் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப், ஷார்ட் தி டேட்டா ஆஃப் அ டேபிள் இன் கால்க். கால்கில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸை ஷார்ட் பண்ணணும். 80வது கொஷின், ஜென்ரேட் கொரி இன் எம்எஸ் ஆக்சஸ். ரிப்பீட்டட். ஓகே. 81வது கொஷின், பிரிண்ட் என்வலாப்ஸ் வித் ஃப்ரம் அட்ரஸஸ் அண்ட் டூ அட்ரஸஸ். ஓகே, மெயில் மெர்ஜ் ரிலேட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே, இதுவும் ரிப்பீட்டட். இது எதில், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 82வது கொஸ்டின், ரன் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இது வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ரிப்பீட்டட். ஓகேங்களா, ரன் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறது, ஸ்விட்ச் பிட்வீன் விண்டோஸ். இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இது ரிப்பீட்டட் கொஷின். அடுத்தது, எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ் எ ஃபோல்டர். இதுவும் ரிப்பீட்டட். ஃபில்டர் தி டேட்டா ஆஃப் அ டேபிள் இன் கால்க். சரிங்களா, கால்கில் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு டேபிளில் இருக்க டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது. 83வது கொஷின், ஜென்ரேட் தி ரிப்போர்ட் ஃப்ரம் டேட்டா பேஸ் இன் எம்எஸ் ஆக்சஸ். சரிங்களா. ஓகே. அடுத்து 84வது கொஷின், இந்த 83 ரிப்பீட்டட் தான். 84 மெயில் மெர்ஜ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் சென்டிங் ஏ சர்க்குலர் லெட்டர் டு மெனி பர்சன்ஸ். ஓகே, இதுவும் ரிப்பீட்டட் தான். ஆனால் இது வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில். ஓகேங்களா. அடுத்து 85வது கொஷின், கிரியேட் ஷார்ட்கட்ஸ். ரிப்பீட்டட் கொஷின். 86, மூவ் அண்ட் காப்பி ஃபைல்ஸ் வித் மவுஸ். இதுவும் ரிப்பீட்டட். 87, சேஞ்ச் தி காலம் வித் அண்ட் ரோ ஹைட் இன் கால்க். சரிங்களா, கால்கில் காலமோட வித்தையும் ரோவோட ஹைட்டையும் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க, அதுதான் கொஷின்.
88வது கொஸ்டின் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா இன் எம்எஸ் ஆக்சஸ். எம்எஸ் ஆக்சஸில் டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, இம்பார்ட்டண்ட், கூடுதல் கவனம் கொடுத்து இந்த கொஸ்டினை பாருங்கள். அடுத்து 89வது கொஸ்டின் யூஸ் மெயில் மெர்ஜ் ஃபெசிலிட்டி ஃபார் பிரிண்டிங் மெயிலிங் லேபிள்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். மெயில் மெர்ஜ் கான்செப்டை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கூடுதல் கவனம் கொடுத்து பாருங்கள். 90வது கொஸ்டின் ஆட் அ ப்ரோக்ராம் டு தி ஸ்டார்ட் மெனு, ரிப்பீட்டட் கொஸ்டின். 91 மூவ் அண்ட் காப்பி ஃபைல்ஸ் வித் மவுஸ், இதுவும் ரிப்பீட்டட். 92 இம்போர்ட் தி டேட்டா ஃப்ரம் கால்க் இன் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், சரிங்களா, இதுவும் ரிப்பீட்டட் தான். அடுத்து 93 create a new presentation based on a template using auto content wizard design template and plain blank presentation in MS PowerPointல. சரி, அதாவது பவர்பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷனை நம்ம வந்துட்டு புதுசாக க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து 94வது கொஸ்டின் ப்ரிப்பேர் ஏ டாக்குமெண்ட், யூஸ் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டெக்ஸ்ட், ஸ்பெல் செக், கரெக்ட் ஃபெசிலிட்டி இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். சரிங்களா, இது ரிப்பீட்டட் தான், ஆனால் இதில் வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பண்ண சொல்கிறாங்க. 95 ஃபைண்ட் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம். ஓகே, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 96 ஆட் அ ப்ரோக்ராம் ஷார்ட்கட் இன் தி டெஸ்க்டாப். சரிங்களா, இதுவும் ரிப்பீட்டட், இப்போ தான் பார்த்தோம். 97 ஷார்ட் தி டேட்டா ஆஃப் அ டேபிள் இன் கால்க். ஓகே, இதுவும் ரிப்பீட்டட் தான். 98 create a presentation with slide transition, automatic and manual with different effects in MS PowerPoint. பவர்பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணணும். சரிங்களா, ஸ்லைடு டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவும் நடக்கணும், மேனுவலாகவும் நடக்கணும். அதில் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கணும். சரிங்களா, அதுதான் 98. இது கூடுதல் கவனம் கொடுத்து பாருங்கள். 99 ஜென்ரேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஃபார் அ டாக்குமெண்ட் அண்டு ப்ரிப்பேர் இண்டெக்ஸ் ஃபார் அ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இண்டெக்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா, ஒரு டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா, டேபிள் ஆஃப் கண்டென்ட் யூஸ் பண்ணி. ஓகே, அடுத்த 100வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், கனெக்ட் தி ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் என்டர் தி டேட்டா இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் ஒர்க் ஷீட்ஸை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் வந்துட்டு என்டர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அது மேக்ஸிமம் ரிப்பீட்டடான கொஷின்ஸை நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஓகேங்களா, எதெல்லாம் இப்போ நான் சொல்கிறப்பயே உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எதெல்லாம் தெரியல, நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ஜஸ்ட் ஒன்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதேமாரி ஏதாவது தெரியல, உங்களுக்கு சுத்தமாகவே அதில் ஐடியா இல்லை, அந்த கான்செப்டோ இல்லை அந்த ஹெட்டிங்கோ, இப்போ மெயில் மெர்ஜ் இந்த மாதிரி அந்த ஒரு டாப்பிக்கோ வந்துட்டு சுத்தமாகவே ஐடியா இல்லைன்னா அதை ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.